ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ₹2 நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நாணயம் டெல்லி 2010ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற XIX காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான ₹2 நாணயம். இந்த நாணயம் ஸ்டார் குறியீடு உள்ளது. இந்த நாணயம் ஹைதராபாத் மின்ட் நாணயம். அதாவது இந்த நாணயம் மொத்தம் 3 இடங்களில் அச்சிடப்பட்டுள்ளது. நொய்டா மின்ட், கொல்கத்தா மின்ட், ஹைதராபாத் மின்ட் என்று இந்த நாணயம் 3 இடங்களில் அச்சிடப்பட்டுள்ளது. பின்புறம் ₹2 இந்தியா என்றும் பாரத் இந்தியா என்றும் அச்சிடப்பட்டுள்ளது. இந்த நாணயத்துடைய எடை 5.62 கிராம், 27 மில்லிமீட்டர் விட்டம். வடிவம் வட்டமானது. ஃபெரிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம். இந்த நாணயத்துடைய மதிப்பு எவ்வளவு என்று பார்ப்போம். இது போன்ற நாணயங்கள் தற்சமயம் புழக்கத்தில் தான் உள்ளது என்றாலும் இதே நாணயத்தில் ஒரு சில மின்ட் மார்க் நாணயங்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகின்றது. அதாவது நொய்டா மின்ட் நாணயமாக இருந்தால், அதாவது குறியீடு ஒரு புள்ளி குறியீடு இருக்கும், அந்த மாதிரி புள்ளி குறியீடு இருந்தால் அந்த நாணயம் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ₹150 வரை விலை போகும். எந்தவித மின்ட் மார்க்கும் இல்லாமல் இருந்தால் அந்த நாணயம் கொல்கத்தா மின்ட் நாணயம் ₹200 வரை விலை போகும். ஸ்டார் குறியீடு இருக்கும், நாணயத்தில் ஸ்டார் குறியீடு இருக்கும். அந்த நாணயம் எவ்வளவு போகுது என்று தற்போது பார்ப்போம். இந்த நாணயத்தில் ஸ்டார் குறியீடு இருக்குது. இந்த நாணயத்துடைய மதிப்பு இப்போ பார்ப்போம். இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் ₹10 முதல் ₹30 வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால், அதாவது நாணயம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், பளபளப்பாக இருக்க வேண்டும், நாணயத்தில் எந்தவித தேய்மானமும் இருக்கக்கூடாது. நாணயம் முதலில் வெளிவந்த நாணயம் எப்படி இருக்குமோ அதே போன்று பளபளப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த நாணயம் யூஎன்சி நாணயம் ₹100 முதல் ₹250 வரை விலை போகும். இது போன்ற நாணயங்கள் உங்கள் கையில் இருந்தால் எங்கு விற்பனை செய்யலாம் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் coinbazaar.com, ebay.com போன்ற வெப்சைட் தளங்களில் பொருள்களை வாங்கலாம், விற்கலாம். அதில் விற்பனையாளராக பதிவு செய்து உங்களிடம் இருக்கும் நாணயத்தை விற்பனை செய்து கொள்ளலாம். இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நன்றி, வணக்கம்.